வணக்கம் சொந்தங்களே, நாம் இப்போ கேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். கேக்குனா ப்ளைன் கேக்கு, ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு பெரிய பாத்திரம், அலுமினியம் ட்ரே, காய்ச்சிய பால், மைதா ஒரு கப்பு, வெனிலா எசன்ஸு, சுகரு, பேக்கிங் சோடா, 3 முட்டையை அடிக்கிறதுக்கு விஸ்கு. இதுதான் தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நம்ம ஊற்றினா தான் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளுக்கு அந்த பன்னு கிடைக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்க் எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா நுர அடிக்கிற மாதிரி கலக்கி விட்டுக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி ஊற்றுறோம். அது சர்க்கரை தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியது தான். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். செய்கிறது பார்த்திங்கன்னா என் பொண்ணு அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது மட்டும் தான் என்னோடது. பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். வடிகட்டி சளிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதாவையும் சலித்து அந்த முட்டை கூடயே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா சலிச்சுக்கிட்டு அதுதான் கட்டி முட்டி இல்லாத நல்லா சலிச்சிக்கின்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா கிளறிக்கின்னு நல்லா கட்டி முட்டி இல்லாத கிண்டிக்கணும். நல்லா ஒரு இடம் விடாத எல்லா பக்கமும் கிளறி விட்டால் தான் எல்லாம் சேமாக வர மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் ஊற்றி அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அந்த அலுமினிய ட்ரே நல்லா கிண்டிக்கின்னு அலுமினிய ட்ரேயில் பட்டர் கொஞ்சம் தடவி அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சதெல்லாம் அந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ட்ரேயில் ஊற்றி எல்லா பக்கமும் வர மாதிரி கலக்கி விட்டுக்க வேண்டியது தான். தட்டிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஓவனில் டைம் வச்சு உள்ளார வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு டைம் செட் பண்ணி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆனதும் கேக் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு அருமையான சாஃப்டான பஞ்சு போல் இருக்கிற கேக்கு ரெடியாக இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதான். ஓகே, கேக் ரெடி ஆகிடுது.